ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராக முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நைட் 1 o'clockலேருந்து செம்ம மழை. இன்றைக்கி என்ன மிராக்கல் நடந்துச்சுன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவருக்கு பீச் கிளீனிங் இருந்தனால 5:30க்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாருங்க. பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருந்தனால எல்லாருமே சேர்ந்து ஈவினிங் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை காலையிலேயே கட்டி வச்சுட்டாங்க. காலையிலேயே பைரவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டாரு. பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சாப்பாடு வச்சு அதை தொடவே இல்லைங்க. சரி, இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. 2 நாளாக சித்தர் வீடியோ எதுவும் போடலைங்க. அவரை பற்றி எதுவும் பேச வேணாம், அப்படியே கொஞ்சம் நேரம் வேறு ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு யூசர் ஓயாமல் நீ சொல்கிறது போய் சித்தரப்பா இருக்கார், ஆனால் இப்படியெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டாங்க, அவர் அறிமுகம் செஞ்சவருக்கு கூட இந்தளவுக்கு காட்சி கிடச்சிருக்குமா என்னன்னு தெரில, நீ ரொம்ப போய் சொல்கிற அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவரை பற்றி பேச வேணாம், ஓயாமல் அவரை சோதனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி இப்படி ஒரு சோதனைங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு இதெல்லாம் நடந்தது, இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடந்தது, இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கல், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுற நீங்கள் எப்பயும் என் பக்கத்தில் இருக்கீங்க. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு முன்னாடி இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் என்னோடய மனசுக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. யாருக்கு எப்போ எப்படி காட்சி தரணும்னு நம்ம சொல்லி எதுவும் நடக்க போகிறதில்லன்னு திங்க் பண்ணிட்டு நாங்கள் ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. ஈவினிங் ஆஞ்சநேயரையும் ஏழுமலையானையும் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க. சண்டிகேஸ்வரர் கிட்ட நின்றுட்டு இருந்த என்ன ஒரு பாட்டி கூப்பிட்டு இந்த அம்மா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்தாங்க. இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் இந்த ஃபோட்டோ கிடச்சிது. அதுவும் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் சண்டிகேஸ்வரர் கிட்ட வந்து கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க. மனசுக்குள்ளே எந்த குழப்பமும் யார் மேலேயும் துளி சந்தேகமும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் அவரை கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. சித்தர்களோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே பட்டா போதுங்க, வேறு எதுக்கு கவலை. நாளைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை எந்த நாளில் எந்த தெய்வத்தை எந்த சித்தரை வழிபடுறேன்னு என்ன மந்திரம் சொல்லி பாராயணம் பண்ணணும்னு கஷ்டங்களை எப்படி ஓட விடணும்னு சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.